கோவை அரசு மருத்துவமனையில் அதிர்ச்சி. நெஞ்சுவலி பெண் படுக்கையில் ஆண் நோயாளி. எமர்ஜென்சி வார்டில் தொடரும் படுக்கை பற்றாக்குறை அவலம். ஒரே பெட்டில் மாற்றி மாற்றி உட்கார வைக்கப்படும் நோயாளிகள். தரம் கெட்ட மருத்துவ சேவையால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. கோவை அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடுமையான நெஞ்சுவலி காரணமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண் நோயாளி ஒருவரின் படுக்கையிலேயே மற்றொரு ஆண் நோயாளியும் அமர வைத்து சிகிச்சை அளித்த அநாகரிகமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் நிர்வாக சீர்கேடு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கோவையின் சுற்றுவட்டார மாவட்ட மக்கள் அனைவருக்கும் முதன்மை மருத்துவ மையமாக விளங்கும் இந்த அரசு மருத்துவமனையில் அண்மை காலமாக அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் முடங்கி கிடப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதன் உச்சகட்டமாக நெஞ்சுவலி காரணமாக அவசர கால சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட பெண் நோயாளி ஒருவருக்கு படுக்கை வசதி செய்து தரப்பட்ட நிலையிலும் சற்று நேரத்தில் அங்கு வந்த மருத்துவ ஊழியர்கள் அதே படுக்கையில் மற்றொரு ஆண் நோயாளியையும் படுக்க வைத்துள்ளனர். பின்னர் அந்த ஆணை எழுப்பி அதே பெட்டில் அமர வைத்துவிட்டு மீண்டும் மற்றொருவரை அங்கு அமர வைப்பது என அவசர சிகிச்சை பிரிவுக்கே உரிய எந்த ஒரு அடிப்படை மருத்துவ விதிகளும் இல்லாமல் அங்குள்ள ஊழியர்கள் அலட்சியமாக செயல்பட்டுள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அதி தீவிர சிகிச்சை பகுதிக்கு நிகரான எமர்ஜென்சி வார்டுக்கு சென்றாலும் கூட நோயாளிகளின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி ஒரே படுக்கையில் நோயாளிகளை திணிக்கும் இந்த அவல நிலை தொடர்ந்து அங்கு நீடித்து வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களின் வேதனையை முன்வைக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாடும் இத்தகைய அலட்சிய போக்கை கண்டித்து மாவட்ட மருத்துவ நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அவசர சிகிச்சை பிரிவில் கூடுதல் படுக்கை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.